ஒரு கிழமையாக வீடியோ போட இல்லை தெரியும். இன்றைக்கு ஒரு வீடியோ போடுவோம் தெரியும். வேண்டாமோ பாட்டாங்க என்ன வீடியோடா போடுறது? நியூ ரெசிபி ஒன்று ட்ரை பண்ணுவோம் இன்றைக்கு வந்து நாங்கள் ஏதோ ஒரு நியூ ரெசிபி ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். அந்த ரெசிபி இந்த நேம் வந்து உருளைக்கிழங்கு வடையன்னு சொல்லலாம். சாரி இதன்னு சொல்லலாம். பாடுக்கையும் வச்சு சாப்பிடலாம். இப்போ இந்த குழம்புக்கையும் போடலாம், ஸோ இதுக்கையும் போடலாம், எல்லாத்துக்கையும் போடலாம். அந்த ரெசிபி உருளைக்கிழங்கு அந்த இதண்டு வச்சுருக்கிறேன், இது சுரண்டி வச்சுருக்கிறாங்க, ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து வெட்டி வச்சுருக்கிறேன். வெங்காயம், கோவா வெங்காயம் எவ்வளோ வெட்டி வச்சு, வெங்காயம் ஒன்று கொஞ்சம் போட்டால் தான் இதன் உடையாது, அதனால கொஞ்சம் தான் போட போகிறேன். சிவப்பு வெங்காயத்தில் உண்டு, நார்மல் வெங்காயத்தில் உண்டு. சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன். கோவா வெட்டி வச்சுருக்கிறேன். மற்றது இது வெங்காயத்தாள். அது உள்ளியா? அது உள்ளி ஒரு 4-5 உள்ளி தான், பெரிய உள்ளியா. அது மட்டும் சுரண்டி வச்சிருக்கிறோம். கேரட் எடுத்து வச்சிருக்கிறோம். கேரட் எடுத்து வச்சிருக்கிறோம். பச்சை மிளகாவை வெட்டி வச்சிருக்கிறோம். இது வந்து இந்த ரஸ் பிஸ்கட் தூள். இது அவிச்ச மாவும் பச்சை மாவும் எடுத்து வச்சிருக்கிறோம். கோதுமை மா. இதுதான் எங்களுக்கு தேவையான இது இன்கிரீடியன்ட்ஸ். ரெசிபி தான் செய்யணும். இப்போ நாங்கள் இதை இனி அந்த தண்ணியை புளிஞ்செடுக்கணும். ஏன்னா உருளைக்கிழங்குல தண்ணி தேவையில்லை, கிணக்கு கூடினா இப்போ இந்த இதண்டு வந்து இப்படி புளிஞ்சு வேறு அப்படி புளியே வருது. இப்படி ஒழுங்காக நல்லா புளியணும். இப்போ வந்து நாங்கள் இதை புளிஞ்சு எடுத்துட்டோம். இனி இந்த கோவா இதெல்லாத்தையும் போட்டு கலத்துக்கோங்க. அதுகள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு இந்த கரெக்டையும் போட்டு. உப்பு நீங்கள் சொல்லவே இல்லை, எடுக்க சொல்லி. உப்பு போடாட்டி உப்பு இல்லை அப்பன்ட்டான் குப்பை இல்லை. எவன் சொன்ன இது? யாரோ முன்னோர்கள் சொல்லி வச்சதே அலாக்கு. வேறங்க இப்போ போட்டாச்சு. நீ உப்பையும் கொஞ்சம் போட்டு இதுக்குள்ள கொஞ்சம் போடணும். ஓகே, இப்போ போட்டாச்சு. நீ கொஞ்சம் மிளகாத்தூள் நீங்கள் வேணுமெண்டா போடலாம், போடாமையும் விடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாய் அந்த 2 மேசக்கரண்டி உப்பு இவ்வளோத்தையும் போட்டு கலந்து வச்சுக்கோங்க. மேசக்கரண்டி தானே? மேசக்கரண்டி நம்பி வச்சுட்டு நீங்கள் பார்த்து இருக்கலாம். நான் கை கலவா போடுறதில்ல. இப்போ கணவர் செஞ்சு இதன்னத்தில் கை கலவா போடுறேன், அதில் பரவாயில்லை. நீங்கள் பார்த்து செய்யலாம். நல்லா போட்டு இப்படி கலந்துக்கும். எல்லாம் சேரணும். இதுக்கு மாவையும் போட்டு இதுக்குள்ளேயேவா? இதுக்கே குழைப்போம். ஓ, உப்பு உரைப்பெல்லாம் காணும். இருந்துங்களும் மா போட போகிறதுக்காக கொஞ்சம் உப்பு போடுறேன் கூட. இது கொஞ்சம் இப்போ கொஞ்சம் மா போட்டு குழைக்க. இது ஒரு கப் அளவில் அந்த அளவாக அந்த குழைக்கிறதுக்கு அளவாக வந்துச்சுன்னா சரி, ரவுண்டாக பிடிக்கிறதுக்கு அளவாக வரும். கிணக்கு போட தேவையில்லை, நீங்கள் குழைச்சி போட்டு எடுக்க. இந்த ரெசிபி எங்கே எடுத்தீங்க? நானா செய்தேன். ஏன்னா நீங்கள் விதமாக கேட்கல, நான் என்ன செய்யறது? இப்போ எங்களை இன்னும் அந்த லேபில் இருக்கிற ராட் மாதிரி அந்த மவுஸ் மாதிரி எடுத்து வச்சு போட்டு செய்வீங்கள். அது நாங்கள் இருக்கணும். இதை போட்டு அளவாக குழைக்கிறதுல தான் இருக்கு. அந்த லேபில் ரெண்டு இலி ஒன்று இருக்கும் இல்லை, அதான் நாங்கள் இவங்களுக்கு தாகத்துக்கு முதல் நாங்கள் சாப்பிட்டு போட்டு உயிரோடு இருந்தோம்டா. அது உயிரோடு இது இங்கே பாருங்க. இனி குளிச்சாச்சு, என்ன குளிச்சாச்சு. இப்போ இதுக்கு மம்மி சிரிக்குதுண்டா, நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னமே வாய் திறந்தவன். அதான் நான் இன்னும் அந்த வடிவலுக்கு விவக்கோ இது ஒரு சைன் அந்த சவுண்ட் ஒன்று செஞ்சேன் நான். நீங்கள் வேறுங்க இப்படி கை எங்கே அவங்க கொண்டு வாங்க நேர் அது இப்படி போடுவோம். சரியா? வடையாவா? என்ன வடை இது? இப்படி போட்டுட்டு இதில் துவச்சி போட்டு கணக்கு துவைங்க, அப்போ தான் முருண்டு வரும். ஓட்டையை காணும். ஓட்டை வேறு. அண்டைக்கு ஒரு நாள் என் மம்மி வந்து ஒரு வடை ஒன்று செஞ்சிச்சு.
அந்த வடை அது ஓட்ட வடை தான் நார்மலி மெதுவடையோ மெதுவடை அந்த அந்த வடை தான் பட் ஓட்டையை காண இப்படித்தான் படிக்கும் அப்படித்தான் போடும் இப்படி தான் கடைசியில் வரும் இப்படியே பிடிச்சி பிடிச்சி எல்லாத்தையும் போடணும் கொஞ்சம் தண்ணி கரைச்சி போட்டால் எல்லாம் ஒட்டு ஆமாம் தண்ணி கரைச்சி போட்டால் இங்கே ஒட்டாமல் வரும் ஒட்டாமல் ஈஸியாக ஒரே அளவு இங்கால பக்கம் வாங்கும் கிரேட் குட் அதுக்கப்புறம் இதில் துவச்சிட்டு மறுபடியும் அது பக்கத்தில் வைங்க இப்படி எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வாங்க நார்மலி வடையெல்லாம் சேர மாட்டேது மாதிரி தான் அவனை உளுந்துடல உளுந்தில்லை மற்றது எல்லாமே கடை மிரக்கறி கூட போட்டுருக்கு அது ஹெல்த்தியான ஹெல்தி அந்த என்ன அந்த நம்ம ஃப்ரெஞ்ச் ஆக்டர் சம்டைம்ஸ் அந்த இங்கிலீஷ் ஆக்சென்ட் சேரண்ட பேரில் ஹெல்த் சொல்லுவாங்க கேவலம் ஒரு ஆக்சென்ட் போட்டு அதே மாதிரி தான் நீங்கள் சோயா மீட்டு மிரச்சி போட்டோம் நல்லா இருக்கு ஒரு நாளைக்கு சோயா மீட்டு அரைச்சி ஐயோ பர்கர் மாதிரி வேணாம் நான் இங்கே இல்லை கடைசியில் எந்த வாயில தான் வந்து விழும் நான் இங்கே இல்லை டேஸ்ட்டாக தான் இருக்கு மாமா நான் இங்கே இல்லை டேஸ்ட்டாக தான் இருக்கு டேஸ்ட்டாக அந்த ஆதவன் படத்தில் எங்கே நம்ம மேரேஜ் நான் இங்கே இல்லை ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்தேன் அதுதான் நான் இங்கே நடக்கும் கொஞ்சம் பிடிச்சிட்டோம் நீ சுட்டெடுத்து போட்டு காட்ட போகிறோம் கொஞ்சம் வேற எங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பிடிச்சி அதுலேயும் பிஸ்கட்லேயும் துவச்சி வச்சு கிடக்கு ரஸ்பிக்கனில் என்ன பான் பாண்டு ஓகே இது கொஞ்சம் எண்ணெய் கொதிக்க விட்டு தான் இதை போட போகிறேன் நீ அது என்ன அவரால் போட்டு போகிற மாதிரி சொல்கிறது அழகா போட போகிறேன் வரைய எடுத்து போட போகிறேன் சொல்கிறேன் போட போகிறேன் இது சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் இனிப்பு உரைப்பு போடலாம் இப்போ இங்கே பாருங்கோ ரெண்டாச்சு பொரிஞ்சு கொண்டு இருக்குது இனி மற்ற பக்கம் பிரட்டி விடுவோம் எல்லா இதையும் இப்படி திருப்போம் ஆக்சுவலி இது வடை தான் கிட்டத்தட்ட வடை மேலே தான் ஆனால் சாப்பிடலாம் எடுக்க போகிறேன் இனி எடுத்தாச்சு சாப்பிட வேண்டியதான் சோஸோட சொட்டுன்னு சாப்பிடலாம் நீங்கள் சோஸ் இல்லாமையும் சாப்பிடலாம் அது நீ பார்க்குறது மாதுளங்கட் அங்கால மாங்கட் இது மாங்கட் இது மாங்கட் இது மாதுளங்கட் இதுவும் மாங்கட் இது குவாதுலுப்பான் மாங்கட் இது புதினா இலை அது ரச்சி இலை அல்லது அன்னாசி இங்கே கற்பூரவள்ளி இதுவும் குவாதுலுப்பான் அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க பட்டி பாடி போச்சு தண்ணிக்கலாம் அடிக்கிற ஒர்க்கைக்கு ஏ இந்த கண்ணுங்களாக்க தண்ணி ஊற்றப்பா இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.